ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சமையலில் கருவேப்பிலை கொத்தமல்லி துவையலுங்க. 1/4 கப்பு உடைச்ச உளுத்தம்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு நெல்லிக்காய் அளவு புளிங்க. இதை நல்லா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், குக்கிங் ஆயில் எதில் வேணாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உங்கள் கையால் அழுத்தி பிடிச்ச மாதிரி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை 1/4 கப்பு தேங்காயோட ஒரு 5 பல் பூண்டு, 5 பல் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அந்த உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு மிச்ச எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெயிலேயே இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுங்கங்க. போட்டு ரொம்ப வதக்குறேன்னு கருக விட்றாதீங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் நல்லா வதங்கினா போதும். அதுமாரி இந்த வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினா போதுங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம துவையல் கன்சிஸ்டன்சிக்கு உப்பு, பெருங்காயம், கண்டிப்பாக வெல்லம் ஒரு டீஸ்பூனுங்க சேர்த்து லிட்டில் பிட்டு தண்ணியை சேர்த்து விப்பர் மூடில் துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுக்கணுங்க. நான் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் துவையல் பக்குவத்துக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த உளுத்தம்பருப்பு, மிளகாய், புளி, இந்த துவையலுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, இதை எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல விப்பர் மோடில் விட்டு அரைங்க. லிட்டில் பிட்டாக தண்ணியை சேர்த்து இந்த துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுங்கங்க. இப்போ பாருங்கள் மக்களே, நல்லா அருமையாக சூப்பராக அப்படியே துவையல் பக்குவத்துக்கு டாடா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா அருமையான ட்ரெடிஷ்னலான அத்தன்டிக்கான ஃபென்டாஸ்டிக்கான அன்பிலீவபிள் டேஸ்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல். சூப்பருங்க, அம்சமாக இருக்குது, அப்படியே நாக்கில் ஒட்டுதுங்க, அடி தூளுங்க. அல்லி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.